தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல்ஜி அவர்கள் எங்களுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்களை இங்க காயமுற்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தவர்களை பார்வையிட்டு ஆறுதல் சொல்ல சொல்லியிருக்கிறார். நாங்கள் நேற்றைக்கு அறிவித்த அந்த 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியை 40 குடும்பங்களுக்கும் பகிர்ந்தளிப்பதற்கு நாளை காலை அதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்கள் இங்க என்ன நடந்தது பார்த்து சொல்றார். தயவு செய்து இது அரசியல் இல்லை, அரசியல் அப்பாற்பட்டு மனித நேயத்தோட பாதிக்கப்பட்டவங்க பக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் நிற்கிறது. அவர்களுக்காக இங்க வந்திருக்கோம். இதை யாரும் நீங்க அரசியல் கேள்வி எல்லாம் கேட்டு எதையும் தயவு செய்து சங்கடப்படுத்த வேண்டாம். என்ன நடந்துச்சு, இப்ப போய் பார்த்தவங்களை என்ன அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? ரைட், ப்ளீஸ். இல்ல இல்ல, ஏற்கனவே சொல்லிட்டோம். அக்கௌண்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது கமிஷன் போட்டிருக்காங்க. ஒன் மேன் கமிஷன், ஜஸ்டிஸ் சரணா ஜெகதீஷ் will give report. After that we will speak. Please don't do politics. பிரஸுக்கு ஆல்சோ அந்த கடமையும் பொறுப்புணர்வும் இருக்கு. இதை போய் அரசியலாக்க வேண்டாம் தயவு செய்து சொல்றேன். There is no politics. Only humanity ground. Very big tragedy. அதை மட்டும் பாருங்க. இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, எல்லா கமிஷன் போட்டாலும் கொடுப்பாங்கல்ல. தூத்துக்குடி ஃபயர் நடந்ததை பத்தி, துப்பாக்கி சூட பத்தி கொடுத்தாங்க. இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த இன்டரிம் ரிப்போர்ட் போட்டா நம்ம மீடியா ட்ரையல் பண்றதோ, நம்ம தனியா உட்காந்து நீதிமன்றம் நடத்துறதோ வேண்டாம் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அந்த கரை இன்னும் கூட அந்த ஈரங்கள் காயவில்லை. 41 பேர் இறந்திருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தா பெட்ல வெண்டிலேட்டரோட ஒரு அம்மா இருந்தாங்க. இன்னைக்கு போய் பார்த்தா பெட்டு காலியா இருக்கு. என்னங்கன்னு கேட்டா ஏர்லி மார்னிங் இறந்துட்டாங்கன்றாங்க. இந்த துக்கத்திலையும் வேதனையிலும் எல்லோருக்கும் பங்கு இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு உண்மை செய்திகளை மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கறதுல. இதை போய் நம்ம அரசியலே பேச வேண்டாம் தயவு செய்து சொல்றேன். நாங்க அரசியலாக்க விரும்பவே இல்லை.